வணக்கம். ஒரு பெற்றோரின் வேண்டுகோளை தற்பொழுது அனைத்து மாணவர்கள் சார்பாகவும் பெற்றோர் சார்பாகவும் இக்காணொளியில் கேட்க வைக்கின்றேன். அதன் பின் என்னுடைய கருத்துக்களையும் கூறி அப்படியான பெற்றோர்களை சாந்தப்படுத்துவதற்கும் வழிப்படுத்துவதற்கும் பிள்ளைகளை வழி நடத்துவதற்கும் இது ஒரு சாதகமாக பயன்படுத்தி கொள்கின்றேன். முதல் அந்த தாயின் ஆதங்கத்தை கேளுங்க. ஹலோ, குட் மார்னிங் சார். நான் பிலால்ட அம்மா கதைக்கிறேன். சின்ன இது அட்வைஸ் ஒன்று கேட்கத்தான் சார். சார்ட கிளாஸில் சார் அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் நல்லா ஃபாலோ பண்ணுறாரு, எல்லாம் எடுத்துக்கொள்கிறார் பிலால். முந்தி இந்த பிலாலுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ஸ்கூலில் இருக்குது சார். சித்திரம் வரைகிறது, சித்திரத்தில் கொஞ்சம் நல்ல இன்ட்ரெஸ்ட், நல்லா செய்வார். சித்திரம் வரைகிறது இந்த இப்போ கடைசி கட்டம் தானே சார், எக்ஸாம் ஸ்காலர்ஷிப் கிட்ட. அப்போ டீச்சர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, எக்ஸாம் பேப்பர் செஞ்சுட்டு இந்த வாக்கில் கடைசி ஒரு 2 கேள்வி இருக்கிட்ட அதை வச்சுட்டு சித்திரம் வரைய ஆரம்பிச்சிடுறாரு. அப்புறம் பேப்பர் எடுக்கக்கிட்ட தான் அந்த 3க்கும் சும்மா தான் யோசிக்காமல் கோட் அடித்து தராரு. அதால் அது பிழையாகுதுண்டு. அவர் கடைசி அடித்து தரது 2 கேள்வி 3 கேள்வி இப்படி வளமையாக பிள்ளை வருவது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க சார். கொஞ்சம் ஏதாவது சொல்லுங்கள் சார். தேங்க்யூ. நன்றி அம்மா. பிலால் என்கின்ற மாணவரே, நான் வினாவிடை அனுப்புகின்ற காலகட்டங்களில் அந்த பிள்ளை எவ்வாறு ஆர்வமாக மிகச்சரியாக திருத்தமான விடைகளை அனுப்புகின்றது என்ற பார்வையிட்டேன். அது மட்டுமல்ல, நான் இப்பொழுது இலவச சூம் வகுப்பு நடத்தி கொண்டிருக்கிறேன். இது தொடர்ச்சியாகவே இலவசமாகத்தான் என்னுடைய கற்பித்தல் அமையப் போகின்றது. ஏனென்றால் எங்களுடைய இறுதிக்கட்டம் என்று சொல்லக்கூடாது, எங்களுடைய இனியுள்ள காலத்தையாவது இனியுள்ள வாழ்க்கை காலத்தையாவது மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கில். இது பெரிய சேவை என்று இல்லை, ஏதோ என்னை பொறுத்தவரையில் சேவை இல்லை, மற்றவர்களுக்கு இது பயனுள்ளதாக அமைகின்றபடியால் சேவை என்ற நோக்கில். ஏனென்றால் நான் இப்போ செய்கிறது என்னுடைய திருப்திக்காகத்தான். என்னுடைய திருப்தி இப்படி குழந்தைகளை படிப்பிக்கின்ற போது என்னுடைய மனதுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கின்றது. குழந்தைகள் ஆர்வமாக கேட்கிறார்கள். அந்த வகையில் நான் இப்போ வகுப்பிலே அவதானிக்கிற போது இந்த பிலான் என்கிறவர் மிகுந்த உற்சாகமாக ஆர்வமாக இருப்பார். இவர் மட்டுமல்ல, இவரை போல பல பிள்ளைகள் இருக்கிறார்கள். இந்த தாய்தான் இந்த கருத்தை என்னோட பகிர்ந்து கொண்டால் மற்றவர்கள் பேசாமடந்தைகளாக இருக்கக்கூடும். ஏனென்றால் எல்லாருமே எல்லா பிரச்சனையும் எல்லாருக்கும் தெரியப்படுத்துறது இல்லை. ஆனால் இந்த குழந்தைகளை பொறுத்தவரையில் அவர்களுடைய அபிலாஷைகள் அவர்களை சரியாக அவதானித்து அவர்களை வழிநடத்த வேண்டியது பெற்றோரின் முக்கிய கவனமாக இருக்கணும். அதுவும் பெண் பிள்ளைகள் விஷயத்தில் தாயைப்போல சீலை தாயைப்போல பிள்ளை நூலைப்போல சீலை என்று சொல்வார்கள். அந்த மாதிரி பிள்ளைகள் அம்மா எப்படி உபதேசிக்கின்றாவோ, என்னத்தை சொல்கிறாவோ, என்னத்தை நினைக்கிறாவோ அதே தான் பிள்ளையும் பின்பற்றும். அப்போ அந்த வகையிலே ஒரு ஆசிரியர் கூறுவதையும் பிள்ளை ஆரோக்கியமாக கேட்கும். ஏனென்றால் தமிழில் ஒரு பழமொழி இருக்கிறது, தாரமும் குருவும் தலைவிதிப்படியே. ஒரு பிள்ளைன்ற தலைவிதிப்படி தான், தலையிலே என்ன மாதிரி எழுதப்பட்டிருக்கோ அந்த தலைவிதிப்படி தான் அந்த பிள்ளைக்கு தாரம் என்பது கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன். தலைவிதி அதாவது தாய் தகப்பனை கூடி தாரம் என்று சொல்லாமல் எல்லா தாய் தகப்பனும் அந்த பிள்ளைக்கு முக்கியமானவர்கள். அப்போ இதையெல்லாம் அந்த தலைவிதியை பொறுத்து தங்கியிருக்கு. இதே மாதிரி அந்த பிள்ளைக்கு கூடியளவு ஆலோசனை கூறுகின்ற, அதாவது உண்மையாக ஒரு ஆசிரியர் வகுப்பறை நடத்துகிற போது சும்மா அதாவது ஒரு யந்திரம் மாதிரி கற்பிக்க மாட்டார். அவர் தன்னுடைய இயல்பு நிலையில் இருந்தோடு அந்த பிள்ளைகளோடு கதைத்து சந்தோஷமாக படிப்புவார். அதனால் இந்த ஆசிரியர்கள் என்றும் மாணவர்கள் மத்தியிலே புகழப்படுவதும் என்றும் நினைக்கப்படுவதும். அதுவும் ஆரம்பகால ஆசிரியரைத்தான் பிற்காலத்திலேயும் பிள்ளைகள் நினைப்பார்கள். ஏனென்றால் ஆரம்ப காலத்தில் பிள்ளைகளுக்கு பெரிய, அதாவது அவர்களுடைய மனதில் பல சிந்தனை இருக்காது. ஆசிரியர் என்றால் ஆசிரியர் தான் குரு, அவர் சொல்வதெல்லாம் சரி, அவர் சொல்வதெல்லாம் உண்மை என்று முழுக்க ஏற்றுக்கொள்வார்கள்.
பிற்காலத்தில் போக போகத்தான் அவைக்கும் அனுபவ அறிவு வந்து ஆசிரியர் உள்ளொன்று வைத்து ஒன்று பேசுகிறாரோ என்ற சந்தேகம் கூடி வரும். அதுபடியால் அந்த குழந்தை பருவத்திலே பழகுகிற ஆசிரியர்களே இந்த பிள்ளைகளும் மறப்பது கிடையாது. அந்த வகையில் நான் இப்போ எல்லா பிள்ளைகளுக்குமே இந்த பரீட்சை காலகட்டத்தில் நான் 4ஆம் வகுப்பிலே கூறுகின்ற ஆலோசனைகளை பின்பற்றுங்கள். ஏனென்றால் நான் இப்போ 30 நிமிடம் தான் காலையிலையும் மாலையிலையும் வகுப்புகளை நடத்துகிறேன். அதுவும் ஆன்லைன் வகுப்பு. அப்போ பிள்ளைகள் கதைக்க முடியாது. அப்போ நான் மட்டும் கதைக்கிறத கேட்கணும். இதிலே 5 நிமிடம் அல்லது அதற்கு மேலே கூடி நான் கதைப்பேன். ஏனென்றால் நான் அதாவது திட்டமிட்டு கதைப்பதில்லை. கதைக்க தொடங்கினோடனே எந்த உற்சாகத்திலையும் அந்த உண்மை கருத்துக்கள் பிள்ளைகளுக்கு விளங்க வேணும், புரிய வேணும் என்றதுக்காகவும் ஆரோக்கியமாக அவர்களை உற்சாகப்படுத்துறதுக்காகவும் தான் கதைப்பேன். அந்த வகையிலே அதை பெற்றோரும் விரும்புகிறார்கள், பிள்ளைகளும் ஆர்வமாக விரும்புதுன்றது எனக்கு தெரியுது. என்று சொன்னால் நான் இப்போ 30 வருஷத்துக்கு மேலே இந்த 10 வயது குழந்தைகளை தான் கற்பிக்கிறது. என்னென்று சொன்னால் இப்போ ஒவ்வொருவர் நடத்துகிற தொழிலை பொறுத்து தான் அவற்றை குணையல்பு இருக்கும். இப்போ நான் 10 வயது பிள்ளைகளோடு நான் படிப்பித்து 10 வயது பிள்ளைகளோட கதை கேட்க இந்த வயதும் கிட்டத்தட்ட 10ஆக இறங்கிடுது. ஏன் அந்த பிள்ளைக்குள்ள அறிவுதானே எனக்கு இருக்குன்னு அந்த பிள்ளை நினைக்கும். அப்போ நானும் ஒரு 10 வயது பிள்ளை மாதிரி இந்த பிள்ளைகளோடு இந்த வயது குறைந்துட்டு தான் அப்போ எனக்கு ஒரு உற்சாகம் கூட வரும். இப்போ வயோதிபத்தன்மையாலே அவைக்கு உடலில் பல மாற்றம் இருந்தாலும் உள்ளம் 10 வயதாக மாறிடும். அப்போ அந்த வகையிலே அது எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்று தான், இது இறைவனால் தரப்பட்டது என்று தான் நினைக்கிறேன். இப்போ இனி விடியத்துக்கு வாரன். இப்போ பிலாலை பொறுத்தவரையில் வகுப்பறையில் மிக திறமையான பிள்ளையாகத்தான் இருப்பார் எனக்கு தெரிகின்றது. இதே போல் இப்போ அதாவது என்னட்ட இந்த வகுப்புகளை நான் தொடங்கினதுக்கு என்ன கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேலே நான் கிட்டத்தட்ட 300 பேர் இருக்கா 200 பேருக்கு லிங்க் அனுப்பி கொண்டிருக்கிறேன். ஆனால் வகுப்பில் ஆரம்பத்தில் 100 பேர் வருவார்கள், 80 பேர், 60 பேர், 60க்கு குறையாமல் வந்து கொண்டிருக்கிறார்கள். அது எனக்கு பூரண திருப்தி. காரணம் என்னென்று சொன்னால் எல்லாரும் வருவார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. காரணம் என்னென்றால் அதிகாலை 5 மணிக்கு எழுந்திருக்கிறது எல்லாருக்கும் சாத்தியமில்லை. அதுவும் குழந்தைகளுக்கு 10 வயது குழந்தைகளுக்கு இது பெற்றார் சண்டை பிடிச்சி தானே பிள்ளைகள் எழுப்பணும். ஆனால் இப்போ இந்த பிள்ளைகள் இந்த 60 பிள்ளையும் வருகிறது என்று சொன்னால் 60 70 என்று கடைசியில் சில பல 100 வரையில் வருகிறார்கள். அந்த பிள்ளைகள் வருகிறது என்று சொன்னால் அந்த பிள்ளைகளும் ஒத்துழைக்கிறபடியாக தான் அந்த நேரத்தில் வருகிறது. அப்போ பிள்ளைகள் ஒத்துழைக்காமல் பெற்றார் மட்டும் அக்கறையாக இருந்தால் பிள்ளை வகுப்பில் தூங்கும், நித்திர தூங்கும். ஆனால் பிள்ளை வகுப்பில் இருக்கிறபடியால் பிள்ளைக்கு அதில் ஒரு விருப்பு ஏற்படுகின்றது. அந்த பிள்ளை நிச்சயமாக அதிൻ്റെ பலனை அடையும். ஏனென்று சொன்னால் நான் காலையில் 5 மணியிலிருந்து 5:30 வரைக்கும், பிறகு மாலையில் இரவு ஆரம்பிக்கின்ற நேரம் 7:30 8 மணி வரையில் ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரியான வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறேன். இது இன்னும் ஒரு வாரத்துக்கு நடத்தக்கூடியதாக இருக்கும். அதுக்கு பிறகும் என்னுடைய இந்த காணொளிகள் அவர்களுக்கு நிச்சயமாக உதவி செய்யும். அவர்கள் அதை பார்த்து கொள்ளலாம். அதற்காகத்தான் நான் அவர்களுக்கு ஆலோசனை கூறுவதாக இப்போ பிலாலின் விடயத்துக்கு வருகின்றேன். பிலால் போன்ற திறமையான மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அந்த பிள்ளைக்கு சித்திரம் வரைவதில் ஆர்வம் இருக்கின்றதாம். அவர் என்ன செய்வாராம், எக்ஸாம் பேப்பரை செய்து கொண்டு போயிட்டு இறுதி கட்டத்திலே அவர் சித்திரத்துக்கு வாங்கிட்டார். அப்போ இதில் இந்த இன்னும் தெரியுது, பிள்ளை முதல் ஆர்வமாக பேப்பரை செய்கிறான். அவன் சுய கூடிய விருப்பக்குரியது சித்திரம். அது தவறில்லை. ஏனென்றால் எந்த ஒரு பிள்ளைக்கு எந்த துறையில் கூடிய ஆர்வம் இருக்கோ அந்த துறையிலே அந்த பிள்ளையை விட்டால் அவன் அதில் மகோன்னத நிலை அடைவது உண்மை. அப்போ அதற்காக இப்போ நாங்கள் அந்த பிள்ளைய சித்திரத்தை அது கூடாது என்று சொல்லி வெறுப்பாக எந்த ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாது. சித்திரம் வரைபவன் பெரிய கலைஞன், அவனுக்குள்ள மாபெரும் ஆற்றல் இருக்கின்றது. அப்போ அந்த ஆற்றலை நாங்கள் வளர்க்க வேண்டும். அப்போ இந்த பரீட்சை செய்கிற நேரம் அந்த பிள்ளை அப்படி சிந்தனை சிதறல் ஏற்படுதென்றால் அந்த பிள்ளையிலே அது குறைபாடு இல்லை. அது பிள்ளையோடு சேர்ந்து அந்த எக்ஸாம் பேப்பரை செய்து கொண்டு போவேக்க அந்த பேப்பரில் பிள்ளைக்கு ஒரு சலிப்புத்தன்மை தோன்றிக்க தான் அந்த சித்திரத்தின் நினைப்பு வருது. அப்போ அந்த பேப்பர் அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் ரசனையாக இருந்தால், அதாவது கூடிய விருப்பத்தை உண்டு பண்ணினார், பிள்ளை நிச்சயமாக தொடர்ச்சியாக அந்த கேள்விகளை சரியாக எழுதி கொடுக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அப்போ பிள்ளைக்கு நாங்கள் எதையும் திணிக்க வேண்டாம். பிள்ளைக்கு அந்த பேப்பரில் ரசனை ஏற்படுற மாதிரியான கேள்விகளை மட்டும் செய்து பழகி கொண்டு வர நாளாவட்டத்தில் பிள்ளை உண்மையிலே மிக திறமைசாலியாக மிளிர்வான என கூறிக்கொண்டு
இது போன்ற சில காணொளிகளை நான் வெளியிட்டு பிள்ளைகளை உற்சாகப்படுத்த தீர்மானித்திருக்கிறேன். சரி, இது அந்த தாய்க்கே அனுப்புவதை மற்ற பெற்றோருக்கும் இது பொருந்தும் என்பதனால் அனுப்புகிறேன். மற்ற பெற்றோர்களும் கூட பிள்ளைகள் சார்பாக ஏதாவது நீங்கள் ஆலோசனை கேட்கணும் என்றால் தாராளமாக என்னிட்ட கேட்கலாம். ஆனால் என்ன, அதாவது எனக்கு அது இடையூறாக வரக்கூடாதுன்றதான் நான் விரும்புகிறது. இடையூறு இல்லாமல் உங்கள் பிள்ளைகளை நல்வழிப்படுத்துறதுக்கு நிச்சயமாக நான் உதவி செய்வேன் என கூறி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். நன்றி.